வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளப்ஸில் இன்றைக்கி நம்ம பால் முட்டை சேர்க்காம ரொம்பவே சாஃப்டான பரோட்டா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கிச்சன் டாப்பை ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கிலோ மைதா மாவை சல்லிச்சு எடுத்துக்கலாம். 1 கிலோ மைதா மாவுக்கு பரோட்டாக்கு உப்பு கூடுதலாக இருக்கணும். அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு கலந்து நல்லா மாவை கலந்து விட்டுடலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட மாவு சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளோட 2 கையால் மாவை கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அப்படி இல்லாட்டி ஒரு 15 நிமிஷமாச்சு நல்லா பிசைஞ்சு விடணும். முடிஞ்சால் இந்த மாதிரி அடித்து கூட எடுத்துக்கோங்க. நான் இந்த பரோட்டாக்கு பாம் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். பாம் ஆயிலில் புளி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு புளி கருப்பானதுக்கப்புறமா எடுத்து விட்டுட்டு அந்த எண்ணெயை ஆற வச்சு நம்ம யூஸ் பண்ணால் இதில் எந்த ஒரு பித்தமும் இருக்காது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பாம் ஆயில் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு திரும்பவும் இன்னும் கொஞ்சம் பாம் ஆயில் விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பாம் ஆயில் விட்டுருக்கோம். இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு பிளாஸ்டிக் கவர் அப்படி இல்லாட்டி ஈரம் பண்ணின காட்டன் துணியை மேலாப்பில் அப்படியே போட்டு வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஊறணும். இப்போ இந்த மாவு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலே எவ்வளோ நேரம் வேணாலும் மாவு ஊறலாம். இந்த மாவை கட் பண்ணி எடுத்து நம்ம கட்டை விரலால் நல்லா அழுத்தி அழுத்தி விட்டாக்கா அதுவாகவே நல்லா ரவுண்டாக பால் மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி பால் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை அப்படி வராட்டி கொஞ்சமாக மாவை பிச்சு அதை மாவுக்குள்ளே வச்சு விட்டு அதுக்குள்ளே அப்படியே கட்டை விரலால் 2 கட்டை விரலாலையும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விட்டிங்கனாக்கா அப்படியே ரவுண்டாக பால் வரும். இது மாதிரியே நம்ம செஞ்சு எடுத்து இது எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ நம்ம உருட்டி வச்ச மாவு 20லிருந்து அரை மணி நேரம் அப்படியே எண்ணெயில் ஊறணும். இதுக்கு மேலே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் பாம் ஆயில் நான் சேர்த்திருக்கேன். பரோட்டா சாஃப்டாக லேயராக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பாம் ஆயில் அப்படி இல்லாட்டி வனஸ்பதி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு இது ரெண்டுமே யூஸ் பண்ண பிடிக்காட்டி கடலை எண்ணெய் இல்லை நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற எண்ணெய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஒரு உருண்டை எடுத்துட்டு நம்ம உள்ளங்கையால் நல்லா தேய்ச்சி விட்டாலே இந்த விசிற அளவுக்கு வந்துடும். இப்போது நம்ம 4 விரல் உள்ளேயும் 4 விரல் மேலேயும் வச்சு நல்லா இந்த மாதிரி விசிறி விடுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு விசிற தெரிஞ்சால் கூட போதும். இப்போது இதை நம்ம நல்லா பரப்பி விட்டுடலாம். ஓரத்திலிருந்து எடுத்து இதை அப்படியே சுருட்டி விட்டுடலாம். இப்படி சுருட்டி விட்டது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவணும், அப்போ தான் அது காஞ்சி போகாமல் இருக்கும். அடுத்து நம்ம அதை தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக வரும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, விசிற தெரியாட்டி நம்ம உள்ளங்கையால் அப்படியே லேசாக பரப்பி விட்டால் போதும், ஈஸியாக அதுவே பரப்பி வந்துடும். ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, அப்படியே லைட்டாக பரப்பி விட்டாலே போதும். 2 கையை யூஸ் பண்ணி கொஞ்சமாக எண்ணெயை தடவி விட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இப்படி செஞ்சால் கூட ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் அப்படியே மாவு கலவையை இழுத்து விட்டுக்கலாம். இது லேயர் பரோட்டா செய்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்லேயே வராது, கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்கு முதல்ல கொஞ்சம் மாவு எடுத்து செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நிறையா மாவில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இப்போ இந்த மாதிரி சுருட்டி எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுருட்டணும் இல்லைங்களா, அந்த மாவை எடுத்துடலாம். இப்போது அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதே மாதிரி உள்ளங்காயாலேயே அழுத்தி விட்டாலே பரோட்டா ஈஸியாக செய்ய வந்துடும். கல்லில் நம்ம பரோட்டா போட்டு எடுக்கிறப்போ இன்னும் ஒரு டைமும் அப்படியே லேட்டாக அதை பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை கல்லில் சுட்டு எடுத்துடலாம். இதில் நீங்கள் நல்லா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, மாவு கலவை 1 மணி நேரமோ, உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமோ, சுருட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் ஊறணும். அப்படி ஊறுனா தான் பூரிக்கட்டை எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம கையாலேயே நம்ம பரோட்டா செய்ய முடியும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி மைதா மாவு உள்ளே வேகாது. இந்த மாதிரி மொறுமொறுன்னு சுட்டு எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு ஸ்டெப்பு இதை முக்கியமாக கவனிச்சிக்கோங்க. 3 to 4 பரோட்டாவை ஒன்றா எடுத்து வச்சுட்டு சூடாக இருக்கிறப்பவே இந்த மாதிரி தட்டி கையை கீழே வைங்க, தட்டிட்டு கையை கீழே வைங்க. இப்படி கையை கீழே வைக்கிறதுனால உங்களுக்கு கை சூடு இருக்காது. ரொம்ப ஈஸியாக பரோட்டாவை தட்டியும் எடுத்துக்கலாம். முட்டை, பால், பூரிக்கட்டை எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பரோட்டா செஞ்சாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் நம்ம இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.